ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் இன்றைக்கி நல்லாவே அடிச்சிருந்தாங்க. ரீசன் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஈரானுக்கும் அந்த இஸ்ரேலுக்கும் வார் பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. ஸோ வார் நடக்கலை, பட் இருந்தாலும் ஏன் மார்க்கெட் அடித்தாங்க அதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி நான் அப்டேட் கொடுத்துருந்தது தான். ஒன்று வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அப்படிங்கிற நியூஸ் வந்துருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ரீஜியன் ப்ளஸ் வந்து மிடில் ஈஸ்ட் ரீஜனில் வந்து டென்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குளோபல் மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது. யூஎஸ் டாலர் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டும் ரைஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் எதிரொலிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸு, கோல்டு இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் அந்த பேனிக் செல்லிங் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் அப்டேட்ஸ்னால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 246 பாயிண்ட்ஸ் அவுட்டு, சென்செக்ஸ் 845 பாயிண்ட்ஸ் அவுட்டு, நிஃப்டி பேங்கும் அடி தான் 791 பாயிண்ட்ஸ் அடி, நிஃப்டி ஐடி 554 பாயிண்ட்ஸ் அடி, பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 705 பாயிண்ட்ஸ் அடி. ஸோ மார்க்கெட்டில் வந்து எல்லா செக்டாருமே பாரபட்சம் இல்லாமல் அடிச்சிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து இந்த பிரச்சனைனால பேனிக் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கோல்டு ப்ரைஸும் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கோல்டு ப்ரைஸும் மேலே போயிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3268 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 4762 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக போய் பை பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் டெஃபினட்டாக. ஸோ வெயிட் பண்ணலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 300 ரைஸ் ஆகிருக்கு. சில்வர் பார்த்தீங்கன்னா 500 ரைஸ் ஆகிருக்கு. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தது தான். கோல்டு ப்ரைஸ் மேலே போகும், மார்க்கெட்டில் பேனிங் செல்லிங் நடக்கும். இதெல்லாம் ஒரு காமனாட்டு நடக்கிறது தான். இப்படி ரெண்டு நாட்டுக்குள்ளே பிரச்சனை வரும்போது நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸும் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் போர் இப்போதைக்கு நடக்கலை. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா பவரில் வந்து அப்டேட்டு. டாடா பவரில் வந்து அப்டேட் என்னென்னா, அவங்க வந்து ஆக்சுவலாக இந்தியாவில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் சொல்யூஷன்ஸ் வந்து அந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 10 கோடி அப்படிங்கிற மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாடா பவர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மில்லியன் க்ரீன் கிலோமீட்டர் அக்ராஸ் வேரியஸ் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு பப்ளிக் ஏரியாவில், நெக்ஸ்ட் வந்து பஸ்ஸு, அந்த மாதிரி பஸ் ஸ்டேஷன்ஸ், அங்கே செமி பப்ளிக்கு இதெல்லாமே ப்ளஸ் வந்து ஹோம் சார்ஜஸ், இது வந்து நேஷன் வைடு 100 மில்லியன்னா 10 கோடி அவ்வளோத்துக்கு அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா பவரில் வந்து அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெரோதாலேருந்து வந்து அப்டேட்டு. ஜெரோதாவோட நிக்கில் காமத் வந்து இந்த யங் ஆண்டர்பிரினருக்கு ஃபண்டிங் சிஸ்டமாக லான்ச் பண்ணியிருக்காரு. WTF ஃபண்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 25 வயசு ப்ளஸ் அது கீழே இருக்கிறவங்களுக்கு ஆண்டர்பிரினர், 25 வயசுள்ள ஆண்டர்பிரினர் ப்ளஸ் வந்து அது கீழே இருக்கிற ஆண்டர்பிரினருக்கு வந்து ஃபண்டிங் சிஸ்டம் WTF ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆண்டர்பிரினர் அதிகமாட்டு உருவாக உதவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆண்டர்பிரினர், ஒரு ஆண்டர்பிரினருக்கு ஃபண்டிங் தான் அதிக தேவை. அவங்களோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறோம் சரி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபண்டிங் சிஸ்டம்ங்கிறது ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ஆண்டர்பிரினருக்கு. ஸோ இது வந்து ஜெரோதாவோட நிக்கில் காமத் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபார்மா எக்ஸ்போர்ட்டுங்கிறது யூஎஸுக்கு, நம்ம வந்து ஃபார்மா எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸுக்கு பண்ணுறது 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த 11 மந்த்ஸில், நிதியாண்டு 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்தியாவோட ஃபார்மா எக்ஸ்போர்ட் நம்ம யூஎஸுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.18% ஆண்டு நிதியாண்டு 23 சேம் பீரியடில் 6.18% ஆட்டு இருந்துச்சு நிதியாண்டு 23. பட் இப்போ வந்து டபுள் மடங்காட்டு க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேல்யூ $7.83 பில்லியன் இருக்குது இந்த ஏப்ரல் டு பிப்ரவரி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா. அதே இது $6.8 பில்லியன் இருந்திருக்கு சேம் பீரியட் நிதியாண்டு 23 6.8 பில்லியன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $7.83 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபார்மசிட்டிக்கல் எக்ஸ்போர்ட் வந்து 9.34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $25.04 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். சேம் பீரியட் நிதியாண்டு 23 பார்த்தீங்கன்னா $22.9 பில்லியன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட டோட்டல் ஃபார்மா எக்ஸ்போர்ட்டில் 30% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவோட ஃபார்மா எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லேருந்து வந்து அப்டேட்டு. இவங்க வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவரில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4.99% அந்த ஸ்டேக் இப்போ 5.01% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் யூனிலீவரில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் சாட்லேருந்து வந்து அப்டேட்டு. ஷேர் சாட்டுங்கிறது இந்த டிக்டாக் அது மாதிரிப்பட்ட ஆப்பு, நிறைய வீடியோலாம் பார்க்குறது, ஸ்வைப் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இவங்க வந்து $49 மில்லியன் வந்து நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு
அவங்களோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் சாட்லேருந்து வந்து அப்டேட்டு, ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மஹேந்திரா குரூப்லேருந்து வந்து அப்டேட்டு. மஹேந்திரா குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைப்ரிட் ரினியூவபிள் எனர்ஜி செக்மெண்ட்டில் 1200 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மஹேந்திரா குரூப் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட். இது மூலமாட்டு இந்த 1200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மூலமாட்டு 101 மெகாவாட் விண்ட் எனர்ஜியும் நெக்ஸ்ட்டு 52 மெகாவாட் சோலார் கெப்பாசிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ரினியூவபிள் எனர்ஜி மஹேந்திரா ரினியூவபிள் எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணணும். அதாவது நியர்லி 60% இருக்கணும் அவங்களோட ஷேர் எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜி செக்மெண்ட்ஸில் அவங்களோட ஷேர் வந்து 60% இருக்கணும் நிதியாண்டில் 26 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மஹேந்திரா குரூப்பை பொறுத்தவரைக்குள்ள பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பெயிண்ட் மெத்தடை லான்ச் பண்ணுறாங்க. பெயிண்ட் இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நியூ பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நியோ பாரத் லேட்டக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிமாண்டை வந்து பூம் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸுக்கு அதாவது கன்சியூமர் செக்மெண்ட்டில் இன்னும் வளரணும். ஏன்னா இவங்களுக்கு காம்படிஷனாட்டம் அதிகமாட்டு வருது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குழுமத்துலேருந்து பெயிண்டிங் வருது. அப்படி பெயிண்ட் கம்பெனிஸ் இவங்களுக்கு நிறைய காம்படிஷன் வளர்ந்து வர்றதுனால இவங்களும் நிறைய நியூ செக்மெண்ட்ஸ் ஆஃப் பெயிண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த நியோ பாரத் லேட்டக்ஸ் பெயிண்ட்டுக்கு தான் அவங்க வந்து விராட் கோலியை வந்து பிராண்ட் அம்பாசிடர் நியமிச்சிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியலில் வந்து அப்டேட். இன்றைக்கி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விடுத்திருக்காங்க. ஸோ யூஎஸ் பேஸ்ட் பிளாக் ராக் கம்பெனி ப்ளஸ் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இவங்க வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுங்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒன் ஆஃப் த கம்பெனியாட்டு ஜாயினிங் கம்பெனியாட்டு இருந்தது அவங்க தனியாட்டு பிரித்து இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து யூஎஸ் பேஸ்டு பிளாக் ராக் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரோக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் 50-50 ஜாயின்ட் வெஞ்சர் தான் அமைக்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அசட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறதுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அசட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸுக்குள்ளே என்ட்ரு ஆகுறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $150 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் ராக்கும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் 50-50 ஜாயின்ட் வெஞ்சர் கிட்டத்தட்ட $150 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அசட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் வந்து ப்ளஸ் வந்து ப்ரோக்கிங் பிஸ்னஸ் இந்தியாவில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜியோ ஃபினான்ஷியலை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. இவங்க கொடுத்துருக்க அப்டேட்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட மொபைல் பேங்கிங் ஆப்பில் சில இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சீக்கிரம் சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ் இவ்வளோ காலம் வந்து பேஷன்ஸாக இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. டாடா எலக்ட்ரானிக்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா டெஸ்லாவுக்கு செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து அவங்களோட வேர்ல்டு வைட் ஆப்ரேஷனுக்கு இவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து டெஸ்லா கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து அவங்களோட வேர்ல்டு வைட் ஆப்ரேஷனுக்கு இவங்க சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது டாடா எலக்ட்ரானிக்ஸில் வந்து அப்டேட்டு. அம்புஜா சிமெண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா மை ஹோம் குரூப் சிமெண்ட் கிரைண்டிங் யூனிட்டை 413 கோடி கொடுத்து வாங்குறாங்க. ஸோ இதை அக்யூர் பண்ணுறாங்க. இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 61 ஏக்கர் ஃபெசிலிட்டி தூத்துக்குடியின் போர்ட் நியர்லி அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் டன் பெர் ஆனம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் பவர் அவங்க வந்து அந்த விண்ட் ப்ராஜெக்டை வந்து JSW எனர்ஜி கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. அதை வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட கம்ப்ளீட்டேஷன் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் பவர் வந்து JSW எனர்ஜி கிட்ட அவங்களோட ப்ராஜெக்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கம்ப்ளீட்டேஷன் இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலையன்ஸ் பவரில் வந்து அப்டேட். ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் வந்து அப்டேட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டார்க் கேட்டல் மேக்கராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 300 $350 மில்லியன் வரைக்கும் IPO வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில பேங்க்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சிட்டி, கோட்டக், JP மார்கன் ஸ்டான்லி இவங்க எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து $300 மில்லியன் வரைக்கும் IPO வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்லா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. டெஸ்லா குழுமம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆட்டோமோட்டிவ் கம்பெனி எலன் மஸ்கோட கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 10% வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது 10% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸு கம்மியாகும் இந்த லே ஆஃப் பண்ணுறது மூலமாட்டு. ஆக்சுவலாக அவங்களோட குளோபலி பார்த்தீங்கன்னா 1,40,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ இப்போ 10% வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட கவர்மெண்ட் அதை வந்து அப்டேட்டு. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 20,000 to 25,000 crore வந்து க்ரீன் பாண்ட்ஸ் ஒருத்தர் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20,000 to 25,000 கோடி வரைக்கும் நிதியாண்டு 25 க்ரீன் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அப்டேட்டு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா பஞ்சு. இது வந்து லான்ச் பண்ணி 30 மாதத்தில் கிட்டத்தட்ட 3,50,000 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 30 மாதத்தில் 3,50,000 வெஹிக்கிள் சேல்ஸ் ஆயிருக்கு அவங்க லான்ச் பண்ணுறதுலேருந்து. October 18, 2021 அப்போ தான் இது லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், சிஎன்ஜி, எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது ஒரு டாடா குழுமத்தில் உள்ள கார் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ணாங்க. 30 மாதத்தில் 3,50,000 வெஹிக்கிள் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜி மீடியாவில் வந்து அப்டேட்டு. ஜி மீடியா பார்த்தீங்கன்னா 8.76 crore வந்து 8.76 கோடி வந்து நியூஸ் ரீச்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜூன் 30 கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸில் வந்து அப்டேட். இன்றைக்கி அந்த ஷேர் எல்லாமே ஃபால் ஆயிருந்து. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி, அதாவது அவங்களோட சப்சிடரியில் 49% வந்து ஸ்டேக் அக்யூர் பண்ணுறாங்க. அதானி எஸ்ஏஆர் சாஃப்ட் ஸ்மார்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனியில் சப்சிடரி, அது வந்து அதானி என்டர்பிரைசஸ் சப்சிடரியாக இருக்குது. அதில் 49% ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமாட்டு அதானி என்டர்பிரைசஸும் எஸ்ஏஆர் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதானி என்டர்பிரைசஸ் வந்து 49% ஹோல்ட் பண்ணுவாங்க. எஸ்ஏஆர் சாஃப்ட் வந்து 51% ஹோல்ட் பண்ணுவாங்க. அதானி எஸ்ஏஆர் சாஃப்ட் ஸ்மார்ட் சொல்யூஷன் வந்து 51% ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதானி என்டர்பிரைசஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைஜூஸில் வந்து அப்டேட்டு. பைஜூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 கோடி சாம்ராஜ்யத்தில் இந்த கம்பெனி இப்போ ஒன்றும் இல்லாமல் கிடக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ண கம்பெனி. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுபடின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினைசர் ரிப்போர்ட் படி இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பைஜூஸ் குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வேதாந்தா குழுமம் வந்து ஜேபி மார்கன்ட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. $300 மில்லியன் ஒர்த்துள்ள இந்தியன் பாண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேதாந்தா குழுமம் தான் வந்து ஜேபி மார்கன்ட்ட கேட்டிருக்காங்க. $300 மில்லியன் ஒர்த்துள்ள இந்தியன் பாண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸ் வந்து 3 to 5 years அந்த ரேஞ்சில் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேதாந்தா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.